ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி. சரஸ்வதி பூஜை அன்று ஆயுதங்கள்லாம் வைத்து ஏன் பூஜை பண்றோம் அப்படின்னு ரொம்ப அழகா பகவான் சத்ய சாய்பாபா விளக்கம் கொடுக்கிறார். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சில நேரம் நமக்கு அந்த வேலை புரிபடாது, சமயத்துல தெரியாது, தெரிஞ்சாலும் தயக்கமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி இடையூறுகள்லாம் கலைக்க நமக்கு தேவையானது வீரம். அதனால்தான் முதல் 3 நாட்கள் மலைமகளான துர்க்கையை பூஜித்து வீரத்தை வேண்டோம். நம்ம கிட்ட வீரம் இருக்கு, ஆனா சில ஆதாரங்கள் தேவை இல்லையா? அந்த செயலை செய்யறதுக்கு ரிசோர்சஸ் தேவை இல்லை. அந்த ரிசோர்சஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் வேணும். அதான் அடுத்த 3 நாட்கள் நம்ம லக்ஷ்மியை பூஜிக்கிறோம். நம்ம கிட்ட வீரம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா இந்த செயலை எப்படி செய்யணும் அப்படின்ற ஞானம் ரொம்ப அவசியம். அந்த ஞானத்திற்காக தான் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்றோம். இப்படி வீரம், ஐஸ்வர்யம், ஞானம் இது 3ம் இருந்தாதான் மனிதனால ஒரு வாழ்க்கையை சீராக நடத்த முடியும். முப்பெரும் தேவிகளும் நமக்கு இதெல்லாம் அருள் பாலிக்கிறா. அதற்கு நன்றியாதான் நம்ம சரஸ்வதி பூஜை அன்று நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், வேலைக்கு நம்ம பயன்படுத்துற விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், புஸ்தகங்கள், கருவிகள்னு அனைத்தையும் வைத்து நம்ம பூஜிக்கிறோம். எல்லா அருளும் நமக்கு கிடைத்தாலும் நம்முள்ள இருக்கும் அந்த ராட்சச குணங்கள், காமம், குரோதம், மோகம்னு நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்மள இந்த அருளை பிரயோகப்படுத்த விடாது. அதற்குதான் பகவான் சத்ய சாய் பாபாவுடைய அவதாரம். சிஷ்ட பரிபாலனம் தான் அவருடைய நோக்கமே. அனைத்து உயிரையும் காப்பது. சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடிய சரஸ்வதி பூஜை மெசேஜ் என்னன்னா, நம்ம அனைத்து அசுர குணங்களையும் விட்டொழித்து தெய்வீகத்தை கடைபிடிக்கணும். நமோ சாரதா, நமோ சாரதா, நமோ சாரதா மாதா. हे विद्या बुद्धि प्रदायिनी, मा वीणा पुस्तकधारिणी, भवभञ्जनी मनोरञ्जनी, सत्य साईश्वरी माता. सत्य साई माँ, सत्य साई माँ, सत्य साईश्वरी माता. सत्य साईश्वरी माता. नमो शारदा, नमो शारदा, नमो शारदा माता. அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்.